Hello students, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 10th standard science portion continuation sign conversion பற்றி பார்க்க போகிறோம். Cartesian sign in conversion are used for measuring the various distance in the ray diagram of a spherical lenses according to the Cartesian sign convention. So Cartesian sign convention என்ன நம்ம வந்து x is equal to r sin theta சரி நம்ம எடுப்போம் பார்த்தியா நம்ம மேக்ஸில் x y தான் வந்து Cartesian பாயிண்ட்ஸாக இருந்துச்சுன்னா அதோட வந்து x is equal to r sin theta x equal to r cos theta எழுதுப்போம்ல ஸோ அதுதான் வந்து Cartesian signs. ஸோ அந்த Cartesian signs தான் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா லென்ஸோட மெஷர்மெண்ட்டுக்கு வந்து அது யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஸ்பெரிக்கல் லென்ஸ் கிடையாது. ஸ்பெரிக்கல் லென்ஸ்ன்றது நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குல்ல அதுதான் வந்து ஸ்பெரிக்கல் லென்ஸ். ஸோ இதுதான் வந்து உங்களோட பர்ஃபெக்ட் ஸ்பெரிக்கல் லென்ஸு. ஸோ நானாக வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இமேஜ் வந்து கான்கேவ் இருக்கிறதுனால நான் அது பொறுத்தே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். The object is always placed on the left side of the lens. So லென்ஸோட எப்பவுமே லெஃப்ட் சைடில் தான் உங்களோட ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகும். All the distance are measured from the optical center of the lens. ஸோ லென்ஸில் இருக்க சென்டர் பாயிண்ட் தான் ஆப்டிக்கல் சென்டர்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த O பாயிண்டில் தான் வந்து எல்லாமே டிஸ்டன்ஸ் வந்து மெஷர் பண்ணுவாங்க. The distance measured in the same direction as the incident light are taken are positive. ஸோ இங்கே ஆப்ஜெக்ட் இருக்குது, இங்கே லைட் நான் பாஸ் பண்ணுறேன்னா இந்த பக்கமாக எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸ் அதாவது இது வந்து ஒரு கிராஃப் வச்சுக்கோங்களேன், இது எக்ஸு இது எக்ஸ் டேஷ்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து பாசிட்டிவ், இந்த பக்கம் எடுக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டுமே பாசிட்டிவ். அதாவது டிஸ்டன்ஸ் மெஷர் இந்த சேம் டைரக்ஷன் அட் தி இன்சிடென்ட் லைன்ஸ் ஆர் பாசிட்டிவ். ஸோ இதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது எக்ஸ் டேஷு. ஸோ இது எல்லாமே நெகட்டிவ் கிராஃப், அது நாம் வச்சுக்கோங்க. ஸோ the distance measured against the direction of the incident light are taken as negative. ஸோ டிஸ்டன்ஸ் மெஷர்ட் அப்வர்ட்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் பர்பண்டிகுலர் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக ஒரு ஆப்ஜெக்ட் மெஷர் பண்ணுறேன் அப்வர்ட்ஸாக இருந்தால் அது வந்து பாசிட்டிவ். அதே வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக டவுன்வர்ட்ஸை கால்குலேஷன் பண்ணனா அது பேர் நெகட்டிவ். அதுதான் சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் மெஷர்ட் அப்வர்ட் அண்ட் பர்பண்டிகுலர் distance measured upward and perpendicular to the principal axis is taken as positive. அதே மாதிரி the distance measured downwards perpendicular to the principal axis is taken as negative. இதுதான் வந்து sign conversion. Next வந்து பார்க்க போகிறது magnification of the lens. Like spherical lenses we have magnifications of ஸ்பெரிக்கல் மிரர்ஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி லென்ஸுக்கும் வந்து அதுக்கு மேக்னிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸ்பெரிக்கல் lenses produce magnification and it is defined as the ratio of height and the image of the height of the object. ஓகே, ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்டுக்கும் ஹைட் ஆஃப் த இமேஜுக்கும் இருக்கிற வந்து ரிலேஷன் தான் இந்த மேக்னிஃபிகேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆப்ஜெக்டை வந்து ரொம்ப க்ளோஸாக டீப் பண்ணினா அது ரொம்ப பெருசாக தெரியும். தூரத்துலேருந்து நீ லென்ஸை பிடிச்சின்னா உனக்கு அது எப்படி இருக்கும், சின்னதாக தெரியும். அதுதான் சொல்கிறாங்க. மேக்னிஃபிகேஷன் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் எம். ஸோ ஸ்மால் எம்மில் வந்து அது டினோட் பண்ணுறாங்க. இஃப் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து ஹெச்சாக இருந்துச்சுன்னா அண்ட் ஹைட் ஆஃப் த இமேஜ் வந்து ஹெச் டேஷாக இருந்துச்சுன்னா அந்த மேக்னிஃபிகேஷன் ப்ரொடியூஸ்டு பை லென்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா எம் இஸ் ஈக்குவல் டு height of the image divided by height of the object. ஸோ உன்னோட இமேஜ் வந்து ஹெச் டேஷு, ஆப்ஜெக்ட் வந்து ஹெச். இது ஒரு ஈக்குவேஷனாக மார்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆல்சோ இட் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு த டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து எப்படி ரிலேட் பண்ணுறாங்க, உன்னோட ஆப்ஜெக்ட்டுக்கும் உன்னோட இமேஜ் இருக்க டிஸ்டன்ஸை தான் வந்து அவங்க கால்குலேட் பண்ணுறான். ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து யூன்னு எடுத்திருக்காங்க அண்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் வந்து வி. ஸோ ஆஸ் ஃபாலோஸ் m is equal to distance of the image divided by distance of the object which is equal to v by u. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுருக்காங்க. if the magnification is greater than 1. ஸோ மேக்னிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் உனக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா உன்னோட இமேஜ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த மேக்னிஃபிகேஷன் வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா கம்மியாக இருந்துச்சுன்னா உனக்கு இமேஜே வந்து கிளியராகவே தெரியாது, அது ஒரு மாதிரி மங்கலாக தெரியும், அந்த மாதிரி ஒரு இமேஜாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. ஸோ இது வந்து ஆல் லென்சஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். லென்ஸில் இருக்க எல்லா லென்ஸ் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் வச்சு தான் வந்து லென்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க. எனி ஆப்டிக்கலி டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ஸ் வில் ஹாவ் அ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். அதாவது ஒரு லைட் பாஸ் பண்ணுற மாதிரியான ஒரு இண்டெக்ஸாக தான் வந்து அந்த லென்ஸ் ஆப்டிக்கல் லென்சஸ் வந்து இருக்கும். த லென்ஸ் ஃபார்முலா ரிலேட்டட் த ஃபோக்கல் லென்த் ஆஃப் த லென்ஸ் வித் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு இமேஜுக்கும் வந்து இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எப்படி வந்து லென்ஸ் ஃபார்முலா எதை ரிலேட் பண்ணோன்னா அதோட நடுவில் இருக்க சென்டர் லென்த்து, அதாவது அந்த லென்ஸோட சென்டர் ஃபோக்கல் லென்த்து அதை வச்சு தான் வந்து ஒரு இமேஜும் ஆப்ஜெக்ட்டுமே நீ வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த்து தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் அ மேக்கர் ஆஃப் எனி லென்சஸ் knowledge of radii of curvature of the lens is required.
ஸோ ஒரு லென்ஸை வந்து அவன் ப்ரிப்பேர் பண்ணுறான்னா அவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணால் அங்கே வந்து கரெக்டாக தெரியுமா தெரியாதான்றது வந்து அவர் வந்து கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் கிளியர்லி இண்டிகேட்ஸ் த நீட் ஆஃப் ஈக்குவேஷன். ஸோ இது கண்டிப்பாக என்ன சொல்கிறோம், அவருக்கு ஒரு ஈக்குவேஷன் தெரிஞ்சிருந்துருக்கணும், அதை வச்சு தான் அவர் அதை க்ரியேட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. So when the curvature of the lenses, the refractive index of the given material of lens are required focal length of the lens ன்னு சொல்லியிருக்காங்க. So the lens maker formula, so lens maker formula என்னன்னா 1 by f is equal to nu minus 1 into 1 by r1 minus 1 by r2. இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுருக்காங்க. ஸோ 1 by fன்றது வந்து என்ன, ஃபோக்கல், உங்களோட ஃபோக்கல் லென்த் அது, ஓகேவா. ஸோ அதை வந்து சொல்லியிருக்காங்க. நியூ வந்து என்னென்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்றது என்னது, ஒரு ஆப்ஜெக்டை வந்து லென்ஸ் வந்து ஒரு இமேஜாக டிரான்ஸ்மிட் பண்ணும்ல, அதுதான் ரிஃப்ராக்டிவ். ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த லென்ஸ். ஸோ R1 R2 வந்து அது ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் ஆஃப் 2 ஃபேஸஸ் ஆஃப் த லென்ஸ். ஸோ எஃப் வந்து இஸ் அ ஃபோக்கல் லென்ஸ். அந்த R1 R2ன்றது எப்படி இருக்கும்னா, இதுதான் R1, இதெல்லாம் லென்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது நடுவில் இருக்கிறது தான் இந்த ஃபோக்கல் லென்த். இது இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, என்னோடய இமேஜ் வந்து இங்கே இருக்குன்னா எனக்கு இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் வந்து அந்த ஃபோக்கல் லென்த், ஓகேவா. அந்த லென்ஸ்லேருந்து வர்றது அந்த ஃபோக்கல் லென்த். அப்போது எனக்கு இந்த பக்கம் இருக்கிறது R1 எடுத்துக்கிறேன். நான் எப்படி இங்கே F1 F2 எடுத்துருக்கோம், அதே மாதிரி இங்கே R1 R2 ரேடியஸ்ன்னு வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் உங்களோட லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். பாய்.